Hi guys, welcome to RS Journal. ஸோ இன்னைக்கு நான் என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன்னா மை சம்டே கோல். ஸோ இந்த வீடியோக்குள்ளே பார்க்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரீம்ஸையும் நான் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன் அண்ட் எல்லா ஏரியாஸையும் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் எழுதியிருக்கேன். ஸோ லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நான் ஒரு 3 ஹவுஸ் வாங்கணும் அண்ட் 2 ஷாப்ஸ் வாங்கணும் அண்ட் ஒரு கார் வாங்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். டு பி ஹானஸ்ட் சொல்லணும்னா அது நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸ்டில் என்னோட விஷை நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். ரைட். தென் எனக்கு ஆஸ் ஐ செட் இந்த லாஸ்ட் வீடியோ எனக்கு ஐஃபோன் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் நான் அதை எழுதலை. தென் மூவிங் ஆன் டு மை ஒர்க் அவுட். நான் வந்து டெய்லி ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது என்னோட பிளானாக இருக்குது. ஸோ அது என்றைக்காவது நான் வந்து அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். தென் ஃபிட்னஸ். நீங்கள் சொல்லலாம் ஆக்சுவலி டெய்லி ஜிம் இட்ஸ் அபவுட் 2500 to 3500 தானே மந்த்லி ஃபீஸ். தென் யூ கேன் மூவ் இல்லை அப்படின்ற மாதிரி. எஸ், ஐ எம் ஏர்னிங். பட் என்னால் போக்குற சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ண முடியல ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் என்னோடய டெபிட்ஸ் இருக்குது அண்ட் தென் பார்த்திங்கன்னா என்கிட்ட கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப லோவாக இருக்கும். கம்மிங் டு ஒர்க் அவுட் அது வந்து பாப்புலராக இருக்கிற விஷயம்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் என்கிட்ட ரொம்பவே லோவாக இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் மெயின்டைன் பண்ணதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக ஒரு நாள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றத எழுதியிருக்கேன். தென் ஃபிட்னஸ் அப்படின்னா 50 kg நான் மெயின்டைன் பண்ணணும். மோர் தென் 70 kg தான் நான் இருக்கேன். ஸோ தட் டிராஸ்டிக் சேஞ்சாக நான் ஷோ பண்ணணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அண்ட் என்னோடய செல்ஃப் கேர் பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ மைண்ட் சரியில்லையா, ஐ ஹாவ் டு டூ வாட் ஐ திங்க். இப்போ எனக்கு தேட்டர் போய் படம் பார்க்கணும் அப்படின்னா நான் அந்த 200 காஸ்ட்டை யோசிக்காமல் நான் போய் பார்க்குற சிச்சுவேஷனில் இருக்கணும். அப்படி இல்லையா எனக்கு டக்குன்னு ஒரு பீச் போய் மண்ணில் விளையாடணும் அப்படின்னா இஃப் ஐ விஷ் எனக்கு அந்த ஷைனஸ் இருக்கக்கூடாது, யார் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு. ஸோ இதுதான் என்னோடய செல்ஃப் கேராக இருக்குது. இது இந்த இடத்துல தான் இருக்கணும்னு நான் எழுதலை இப்போதைக்கு. ரைட். தென் மென்டல் கேர். நான் கண்டிப்பாக ஜேர்னலிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜேர்னலிங் அப்படின்றது நிறைய மெத்தடில் பண்ணுவாங்க. ஸ்டில் நான் வந்துட்டு ஒரு டைரியில் நான் கொடுத்துருக்குற விஷயத்துக்கும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுற மாதிரி ஜேர்னலிங் எழுதுறது எனக்கு பிடிக்கும். ஸோ அதை நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அண்ட் என்கிட்ட ஒரு 3 ஸ்கில் நான் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்று டிசிஷன் மேக்கிங், இன்னொன்று கம்யூனிகேஷன், இன்னொன்று இன்டர்பர்சனல். ஆஸ் ஐ எம் அ டீச்சர் எனக்கு இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு இந்த 3 இருக்கோ இல்லையோ ஐ ஹாவ் டு அப்கிரேட் இட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட். தென் க்ரோத். என்னோடய க்ரோத் கெரியரில் எப்படி இருக்கணும்னா டிராஸ்டிக் க்ரோத்தாக இருக்கக்கூடாது, பட் கிராஜுவல் க்ரோத்தாக இருக்கணும். எல்லாத்தையுமே ஒரு சீட்டில் உட்காந்து பார்த்தா தான் அவங்களோட ப்ரெஷர் பாயிண்ட் என்ன அப்படின்றது நம்மளுக்கு புரியும். ஸோ தட் நான் என்னோடய லெவல் கெரியர் லெவல் ப்ரின்ஸிபல் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ நான் அந்த ப்ரின்ஸிபல் பொசிஷனில் இருக்கும்போது எல்லாரையும் எனக்கு எம்பத்தட்டிக்காக யோசிக்கிறதுக்கு இந்த கிராஜுவல் க்ரோத் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன். தென் அச்சீவ்மெண்ட் நான் டு பி ஹானஸ்ட் இது ஒரு 25 இயர்ஸ்க்கு எழுதி வச்சுருக்கேன் அந்த கோலை. அந்த 25 இயர்ஸில் என்னால் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பாயிண்டில் நம்மளை யோசிக்க மாட்டாங்களா, இதை நம்ம மிஸ்ஸு சொல்லியிருக்காங்க, ஸோ இது வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்கள ஒரு குட் லைஃபுக்கு ஏதாவது ஒரு பாயிண்டில் நான் மூவ் பண்ண மாட்டேனா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு என்னோடய டார்கெட் 50 ஸ்டூடெண்ட்ஸ். தென் ஃபைனான்ஸில் வேறு நான் சொன்ன மாதிரி நான் நிறைய டெபிட்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் எனக்கு ஒரு லைஃப் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தென் சேவிங்ஸ்ன்னு பார்த்தோன்னா என்னோடய சேவிங்ஸ் பேங்க்கில் ஒரு 50 lakhs இருந்துச்சுன்னா ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். தென் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லோரும் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டில் நான் 25 இயர்ஸ்க்கு போட்டிருக்கிறதுனால எனக்கு கமர்ஷியல் ஸ்பேஸ்னால கொஞ்சம் இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் அதை எழுதியிருக்கேன். தென் பட்ஜெட்டிங் அப்படின்னு வந்தோம்னா நான் மந்த்லி ஒரு பட்ஜெட் போட்டு அதை ஃபாலோ பண்ணுறது தாண்டி எனக்கு இந்த மந்த் வர்ற சேலரி நான் இஷ்டம் போல் என்னன்னாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்கு நான் வரணும். ஸ்டில் நான் அதை ஃபஸ்ட்டு மந்த் அதை யூஸ்லெஸ்ஸாக செலவு பண்ணாலுமே செகண்ட் மந்த் ஐ கேன் பி அக்கௌண்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தென் கம்மிங் டு சோஷியல். நான் சொன்ன மாதிரி எல்லார் கூடயும்
அதாவது ஃபேமிலி கூட மட்டும் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தோம். இந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேஷன்ஷிப் அண்ட் கொலீக்ஸ் கூட ஒன்ஸ் இன் இயர் டூர் போயிடணும் அப்படின்ற பிளானில் இருக்கும். தென் கம்யூனிட்டி லெவலில் நம்ம ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனாக இருக்கணும். யாரோ எவரோ அப்படி இல்லைன்னா ஃபினான்ஸ்க்காக நம்மளை மதிக்கிறவங்க அப்படி இருக்கவங்க. ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனாக இருக்கணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். தென் பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஹேபிட்ஸில் நான் ஈவன் நான் ஃபோன் ஃபுல்லாக பார்த்தாலும் டே ஃபுல்லாக ஐ வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை இன்டேக்கிங், ரைட்? ஸோ நான் நல்ல விஷயத்த மட்டும் நான் பார்க்குறதுனால அது குட் ஹேபிட்டில் கூட வர சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான குட் ஹேபிட்ஸை நான் ஃபாலோ பண்ணணும். தென் ரொட்டீன்ஸ், நான் வந்து நிறைய ரொட்டீன்ஸ் போடுவேன், பட் ஸ்டில் என்னால் அது எதுவுமே ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றது என்னோடய ரொட்டீன்ஸோட டார்கெட். அண்ட் ஃபிசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்வாஸ்மெண்ட் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்குது. எனக்கு அவ்வளோ பெரிய ப்ராட் இதெல்லாம் இல்லை, பட் ஸ்டில் எனக்கு வந்து இன்வாஸ்மெண்ட் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கா. அண்ட் நான் க்ரூம்டாக இருக்கணும். 25 இயர்ஸ் ஆனாலுமே நான் க்ரூம்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தென் வெக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ஒன்ஸ் இன் அ வைல் நான் ஃபாரின் ட்ரிப் போயிடணும். வெக்கேஷன் அப்படின்னாலே நான் ஃபாரின் போகிற லெவலில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தென் ஹாபியை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு நிறையா ஹாபீஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் எது பிஸ்னஸ் ஆக்க முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணி அந்த ஹாபீஸை நான் பிஸ்னஸாக மாற்றணும்னு நினைக்கிறேன். தென் ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைத்தியம். பட் என்னால் ஒரு ஸ்போர்ட்டை இப்போ எனக்காவது பீச் போகிற டைமில் என்னால் ப்ளே பண்ண முடியுமே தவிர என்னால் ரெகுலராக ஸ்போர்ட்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி டெய்லி என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுற மாதிரி நான் இருக்கணும். தென் கான்சர்ட் அண்ட் எக்ஸ்கர்ஷன் வந்து ஒன்ஸ் இன் இயர் நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். தென் வாலண்டியரும் ஒன்ஸ் இன் இயர் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். தென் டொனேட்டும் கிவிங்கும் 3 monthsக்கு ஒன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ரீடிங்னா எனக்கு 1 hour ரீடிங் கம்ப்ளீட்டாக போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோ மார்னிங் 30 minutes, நைட் 30 minutes இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா 1 hour ஸ்ட்ரெச் ரீடிங்காக இருந்தாலும் ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். தென் கோர்சஸ் பார்த்தோம்னா நான் நிறைய கோர்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் ரிலேட்டட் டு பிஸ்னஸ் அண்ட் ஹாபீஸாக பண்ணணும்னு நினைக்கிறேன். தென் எய்ம் அப்படின்னா அகெயின் கோர்ஸ் இஸ் நாட் ஒன்லி அபவுட் சர்டிஃபிகேஷன்ஸ், பட் ஸ்டில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால பிஸ்னஸ் அண்ட் ஹாபீஸ்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தென் என்னோடய எய்ம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கரண்ட்டாக எம்எஸ்சி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எம்எஸ்சியை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். நான் இது வரைக்கும் எல்லாமே ரெகுலர் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் எனக்கு எதுவுமே பெரிய பேர்டனாக தெரிஞ்சதில்லை, பட் ஸ்டில் எம்எஸ்சி எனக்கு ஒரு பெரிய பேர்டனாக இருக்குது நான் கரஸில் பண்ணிகிட்ருக்கிறதுனால. ஸோ எம்எஸ்சியை கம்ப்ளீட் பண்ணணும். எம்எஸ்சி முடிச்சதுக்கப்புறம் ஐதர் 1 அப்படி இல்லைன்னா 2 டிகிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அது மேபி பிஹெச்டி, எம்எட் அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு யூஜியோ பிஜியோ நான் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய சம்டே கோல். இது எல்லாத்தையும் நான் லைஃப்பில் ஒரு நாள் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா ஐ பி சாட்டிஸ்ஃபைட் வித் மை டெத், டு பி ஹானஸ்ட். ஸோ நான் வந்து ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்பை இது எல்லாத்தையும் அட்டைன் பண்ணிட்டு அட்லீஸ்ட் என்னால் ஒரு 1 year பீஸ்ஃபுல்லாக லைஃப் ரன் பண்ண முடியும் அப்படின்னு நான் ஹோப் பண்ணிட்டுருக்கேன். ஸோ see you in the next video guys. இப்போ இந்த சம்டே கோலை வந்துட்டு நான் எப்படி 5 year பிளானாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you, bye.